வெல்கம் டு வெங்கி வியூ. இன்னைக்கு நம்ம திருத்தணி தான் வந்திருக்கோம். திருத்தணி முருகன் கோயில் வந்திருக்கோம். இங்க இதுதான் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து நடக்கிற தூரம் தான் கோயிலு. அப்படியே பஸ் ஸ்டாண்ட விட்டு வெளியில வந்தீங்கன்னா, ஒரு தெரு போகும் ரைட் சைட்ல. இது உள்ள அப்படியே நீங்க நேரா நடந்தீங்கன்னா, படிக்கட்டு வரும். அதில நடந்து போலாம். அதுக்கு முன்னாடி இங்கேயே அப்படியே ஆப்போசிட்ல பஸ்ஸும் இருக்கு. கோயில் பஸ்ஸு. ரூ. 20 அப் அண்ட் டவுனு மொத்தமாவே. இங்க ரூம்ஸும் இருக்கு. ரூம்ஸ் புக் பண்றது எல்லாமே இங்க பண்ணிக்கலாம் நீங்க. ரேட் இதில பார்த்துக்கங்க. வாங்க அப்படியே வெளியில வந்து அதே தெருவுல நேரா போனீங்கன்னா, நடந்து போலாம். கொஞ்ச தூரத்திலேயே உங்களுக்கு படிக்கட்டு ஆரம்பிச்சிடும். அத தாண்டி போனீங்கன்னா, இந்த கோயில் வரும். படவேட்டம்மன் திருக்கோயில் வரும். அதுலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா, ஒரு குளம் வரும். சரவண பொய்கை. இங்க கால நனச்சுட்டு நம்ம மலையேற ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நீங்க ரீச் ஆயிடலாம் மேல. நடக்கிற தூரம் தான். அங்கேருந்து அப்படியே வந்தீங்கன்னா, கொஞ்ச தூரத்திலேயே உங்களுக்கு படி ஏறுன பிறகு இந்த விநாயகர் கோயில் வரும். இங்கேருந்து உங்கள கோபுரம் தரிசிக்கிறது ரொம்ப அழகா இருக்கும். ரொம்பவே நல்லாருக்கும். இங்க நின்னு பார்த்துட்டு போங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டும் போலாம். இந்த கோபுரம் பார்க்கறது தான் கோயில்ல வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். இது அப்படியே திருத்தணி நகரத்தோட வியூ தான் இது. ஃபுல்லாவே தெரியும் உங்களுக்கு 360 டிகிரில தெரியும். அந்தாண்ட சைடும் போய் பார்க்கலாம். இது அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி வந்துட்டோம் இப்ப. இங்கேருந்து கோபுரம் தெரியுது. நீங்க வெயில் டைம்ல நீங்க ஏறி வந்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டா தான் இருக்கும். ரெஸ்ட் எடுத்து போற மாரி தான் இருக்கும். நாங்க வெயில் டைம்ல தான் வந்தோம். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அப்படியே நீங்க கோபுரம் பார்த்துட்டு கொஞ்சம் தூரத்திலேயே வந்தீங்கன்னா இந்த இடம் வரும். இங்கேருந்து அப்படியே லெஃப்ட் போனீங்கன்னா, நீங்க சாமியோட முன்பக்கம் இதுக்கு போலாம். அங்க தான் உங்களுக்கு ரூ. 100 கியூவும், பொது தரிசனமும் இருக்கு. அங்க போய் கியூல நின்னு நீங்க சாமிய தரிசிக்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா, இது ஒரு வியூ. சாமிக்கு அப்படியே உங்களுக்கு முன்னாடி வரும் இது. இந்த கோபுர தரிசனம். கீழ இருந்து பார்த்தோம்ல, அந்த கோபுரம் தான் இது. ரொம்பவே அழகா இருக்கும். அப்படியே நீங்க திருத்தணி வியூ எல்லாமே பார்க்கலாம் இதுலருந்து. இந்த இடம் அப்படியே சுத்திட்டு, இங்க கல்லுப்பு வந்து கொட்டுறாங்க அந்த இடத்துல. கொட்டிட்டு சுத்திட்டு கற்பூரம் வச்சுட்டு போயிடுறாங்க. அப்படியே நீங்க வந்தீங்கன்னா, இந்த இடம் தான் அது. இங்க தான் கியூ வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ரூ. 100 தரிசனம் அந்த சைடு. இது வந்து பொது தரிசனம் இங்கேருந்து ஆரம்பிக்கும். இங்கேயே அப்படியே ஆப்போசிட்லயே உங்களுக்கு அன்னதானம் இதுவும் இருக்கு ரூம். அங்க அப்படியே கியூல நின்னு நீங்க அன்னதானம் சாப்பிட்டுக்கலாம். இப்படியே லெஃப்ட் போனீங்கன்னா, உங்களுக்கு அந்த பார்க்கிங் எல்லாமே இருக்கும். இதுதான் அன்னதானம் போடுற இடம். இப்ப நாங்க உள்ள போய் சாமிய பார்த்துட்டோம். பார்த்துட்டு அப்படியே கோபுரம் ஃபுல்லாவே சுத்த ஆரம்பிச்சுட்டோம். இது வந்து பின்னாடி, கோபுரத்துக்கு பின்னாடி இது. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு அந்த திருப்பதி மலை தெரியும். ஃபுல்லா ஆந்திரா சைடு அது. ரொம்ப நல்லாருக்கும் அந்த இடத்துல அந்த வியூ. ஈவினிங் டைம்லலாம் போனீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஃபுல்லாவே இங்க கோயிலுக்கு வந்தீங்கன்னா 360 டிகிரில பார்க்கலாம். முன்னாடி, பின்னாடி, சைட்ல எல்லாமே நல்லாருக்கும் வியூ. இது அங்க ஒரு சின்ன மலை இருக்கு. இது அப்படியே வந்து நீங்க பின்னாடிலருந்து வரும்போது, லெஃப்ட் சைட்ல இருக்கும் இது. இந்த பிளேஸு. இங்கேயும் உங்களுக்கு 3 கோபுரம் தெரியும். நல்லாருக்கும். ஓம் முருகா! திருத்தணி வந்து அறுபடை வீட்ல வந்து 5ஆம் படை வீடு. இது வந்து திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டம் இது. அப்படியே அங்க சர்க்கரை பொங்கல் போட்டாங்க வெளியிலேயே. அத அப்படியே சாப்பிட்டுட்டோம். கியூல நின்னு. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க மோஸ்ட்லி பண்டிகை டைம் சாட்டர்டே, சண்டே போனீங்கன்னா ரொம்ப கூட்டமா தான் இருக்கும். கொஞ்சம் நின்னு பொறுமையா இருந்து தான் பார்க்குற மாரி இருக்கும். மத்தபடி நார்மல் டேஸ்ல போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இதுதான் அந்த பஸ்ஸு. நாங்க அப்படியே சாமி பார்த்து முடிச்சுட்டு, இப்ப அப்படியே பஸ்ல கிளம்பிட்டோம்.
ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் இருக்கு. அதில நீங்க கிளம்பிடலாம். நன்றி, வணக்கம். ஓம் முருகா!